வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பிளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ் பிளஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கமலஹாசன், எஸ்டிஆர், நாசர், ஜோஜு ஜார்ஜ், அபிராமி, த்ரிஷா, அசோக் செல்வன், பகவதி பெருமாள், சேத்தன், வடிவுகரிசி மற்றும் உள்ள நடிப்புலையும் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்புலையும் யார் டைரக்ட் பண்ணானே கண்டுபிடிக்க முடியாது தக்லைஃப் படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் டெல்லியில் பழைய கேங் லீடராக இருந்த சக்திங்கிற கமல்கிட்ட ஒரு பழைய தாத்தா சமாதானம் பேச வரேன்னு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு போயிடுறான். அப்போ நடக்கிற சண்டையில் பேப்பர் போடுற ஒரு சின்ன பையனை அமருங்கிற சிம்பு மூலமா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறாரு கமல். அந்த சின்ன பையனோட அப்பாவும் அந்த சண்டையில இறந்துடுறாரு. அவனுடைய தங்கச்சி சந்திராவும் தொலைஞ்சு போயிடுறான். அவனை தன்னுடைய சொந்த மகன் மாதிரியே வளர்க்கிறாரு கமல். அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 2016 அந்த ஊர்ல இன்னொரு பெரிய தாதாவான சதானந்துங்கிற மகேஷ் மஞ்சுரேகருடைய மருமகனோட தம்பி கமலுடைய அண்ணன் மாணிக்கபுர நாசருடைய மகளை தப்பா பழகி கர்ப்பமாகிறான். அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான். மகேஷ் மஞ்சுரேகருடைய சமாதான பேச்சுவார்த்தையை மீறி சிம்பு, கமல் எல்லாரும் அந்த பையனை கொண்டு வர்றாங்க. அதனால ரெண்டு கேங்குக்கு இன்னும் வைராகியம் அதிகமாகுது. அந்த பையனுடைய கொலைகேஸ்காரமா கமல் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகும் போது பொறுப்பை எல்லாம் சிம்பு கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதனால அந்த கேங்ல முந்தி பிடிச்சே இருந்த அவருடைய அண்ணன் நாசரும் முக்கியமான வழங்கையான பத்ரோஸ்ங்கிற ஜோஜு ஜார்ஜும் கோபமாயிடுறாங்க. கமல் ஜெயில இருக்கும் போது அவருடைய விருப்பத்தை மீறி சிம்பு சதானந்து கிட்ட சமாதானத்துக்கான டீல் பேசுறாரு. அகலக்கால் வைக்காதுன்னு ஆரம்பத்துல ஒத்துக்காத கமல் பின்னால சம்மதிக்கிறாரு. ஆனா சதானந்தோடைய மருமகன் தீபக்ங்கிற அலி ஃபசல் கமல் கேங்க ஹெவியா அட்டாக் பண்ணிடுறாரு. கமல் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எவனை சந்திச்சுட்டு வந்துடுறாரு. அப்ப தன் கூட கார்ல சிம்பு இல்லாததுனால கமலுக்கு சிம்பு மேல சந்தேகம் வருது. அது அப்படியே பெருசாக்கி நாசர், ஜோஜு ஜார்ஜ் ரெண்டு பேரும் சிம்புவை தூண்டி விடுறாங்க. சிம்புவும் மனசு மாதிரி கமலுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப கமல் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நாசர், ஜோஜு ஜார்ஜ், பகவதி பெருமாள் எல்லாரும் கூட நேபாள் தாண்டி கைலாஷ் போறாரு. அப்ப தன்னுடைய அப்பாவை உண்மையா கொண்டவர் கமலுங்கிற இருந்த சிம்பு கமலை கைலாஷ் மலையில இருந்து தள்ளி விட்டுறாரு. அங்க ஒரு புத்த பிக்ஷு மூலமா உயிர் காப்பாற்றப்படுற கமல் அவர்கிட்ட இருந்து தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு எப்படி மீண்டு வந்து சிம்பு அன்கோ அழிக்கிறாரு. தன்னுடைய அன்புக்குரிய மனைவியான ஜீவாங்கிற அபிராமியை எப்படி மீட்டு எடுக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமல் ரகராய சக்திவேல் நாயகரா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். கமல் சிம்புட்ட வாக்குவாதம் பண்ற சீன், சிம்பு உட்பட எல்லாரும் தன்னுடைய முதுகுல குத்தும்போது பத்தற சீன், பின்னால புத்த பிக்ஷு கிட்ட தற்காப்புகளை கத்துக்கிட்டு எதிரிகளை பந்தாடுற சீன், தன் மனைவி அபிராமி ஆரம்பத்துல கொஞ்சிற சீன், சைக்கிள் கேப்ல ஆசை நாயகி மனோரமாச்சி, காந்திமதிச்சி, இந்திராணிங்கிற த்ரிஷாவை கொஞ்சிற சீன்கள், மனைவி அபிராமி விபத்துல ஞாபகம் மருதியால பாதிக்கப்பட்ட உடனே தன்னுடைய பேரை கூப்பிட சொல்லி கெஞ்சிக்கிட்டே அவர் பின்னாடி நடக்கிற சீன்கள், கடைசியில எல்லாரும் ருத்ரதாண்டவம் மாடி வதம் பெற்ற சீன், கடைசி வரைக்கும் படத்தை தாங்கி இருக்காரு கமலஹாசன். அடுத்து சிம்பு ஆரம்பத்துல கமலுக்கு உண்மையான மகனா அவர் மேல பாசம் காமிக்கிற சீன், அவருடைய விசுவாசமான வாரிசா தீவிரமா செயல்படுற சீன், தன்னிச்சையா முடிவெடுக்கிற காட்சி, கமல் தன் மேல சந்தேகப்படும் போது துடிக்கிற காட்சி, நாசர் ஜோஜுவால் தூண்டப்பட்டு வில்லன் அவதாரம் எடுக்கிற காட்சிகள், கடைசியில கமலை கொல்ல துடிக்கிற காட்சிகள்னு அட்டகாசமான வில்லனை கலக்கியிருக்காரு. இவரால் ஒரிஜினல் வில்லன்களான மகேஷ் மஞ்சுரேகரும் அலி ஃபைசலும் கொஞ்சம் டம்மியாயிடுறாங்க. அடுத்து அபிராமி கமல் மனைவிய கமலை குஞ்சி சண்டை போடுற சீன்கள், விபத்துல கணவன் பேரை கூட மறந்து சித்த பிரமையோட அலையில காட்சிகளை சூப்பரா பண்ணியிருக்காங்க. நாசரும் தன் பங்குக்கு கமலுடைய அண்ணனை சிறப்பா நடிச்சிருக்காரு. கமல் தன்னுடைய வாரிசா தன்னுடைய கேங்குக்கான பொறுப்பை சிம்பு கிட்ட ஒப்படைக்கும் போது பொறாமையில சிம்பு கிட்ட புலம்புற சீன்கள், கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சிம்பு பிரெயின் வாஷ் பண்ற சீன்கள், கேங்ல தான் புறக்கணிக்கப்பட்டதா கமல் கிட்ட சண்டை போடுற சீன்கள், அந்த பிரிட்ஜ் சீன் எல்லாத்துலயுமே ஒரு சீனியர் நடிகரை பிரமாதமா பண்ணியிருக்காரு நாசர். அடுத்து ஜோஜு ஜார்ஜ் தன் பங்குக்கு அட்டகாசமான வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. கமல் கூட சண்டை போடுற சீன்ல பிரமாதமா பண்ணியிருக்காரு. மற்ற நடிகர்கள் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, பகவதி பெருமாள், வடிவுகரிசி, சேத்தன், வில்லன்கள மகேஷ் மஞ்சுரேகர், அலி ஃபைசல் எல்லாருமே கொஞ்ச நேரம் வந்தாலும் கொடுத்த கதாபாத்திரங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. எப்பவுமே நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் போர்ஷன்ல முதல்ல படத்தோட இயக்குனருடைய படத்தை காமிச்சு அவருடைய பெயர் மற்றும் சாதனைகளை பத்தி விளக்கி சொல்லுவோம். இங்கேயும் கண்டிப்பா சொல்ல போறோம். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த படத்துக்கு டைரக்டர்னு யாரு சொல்றாங்க எனக்கு தெரியல. ஒரு ஹாலிவுட் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருந்தா அது கமல் டைரக்ட் பண்ண படம்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல 1-2 சீன்கள் கூட நல்லா புரியுற மாதிரி இருக்கு. அதனால இதை கமல் டைரக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. 2-3 ஹாலிவுட் படங்களை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருந்தா அது ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண
படம்னு சொல்லலாம். இங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லை. பழைய 10 தமிழ் படங்களை காப்பி அடிச்சு 75 சீன்கள் வச்சிருந்தா அது அட்லி படம்னு தைரியமா சொல்லலாம். அதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. தமிழ் படங்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இது தன்னுடைய படங்களே காப்பி அடிச்சு தன்னுடைய படங்களே பேஸ் பண்ற சுந்தர் சி படம்னு சொல்றதா, இல்ல கமலஹாசனால இயக்கப்பட்ட மணிரத்னம் படம்னு சொல்றதா, டைரக்டர் பேரை சொல்லி அவர் படத்தை காமிக்கிறதுனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். கடைசியில் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா நெட்டே ஹேங் ஆகி கூகுளே கன்ஃபியூஸ் ஆகி சுந்தர் பிச்சை யார் யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டு கடைசியில் டைரக்ஷன் பண்ணது மணிரத்னம் தான் விக்கிபீடியால ஃபைனலா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இது மணிரத்னம் கூட நம்ப மாட்டாரு, அந்த அளவுக்கு இருக்கு மணிரத்னம் டைரக்ட் பண்ண இந்த தக்லைஃப் படம். ஏன்னா கமலஹாசனுடைய புதுமையான வித்தியாசமான படமாகவும் இல்லாம மணிரத்னத்தோட வழக்கமான ஸ்டைல்ல வர்ற படமாகவும் இல்லாம 2 கட்டம் படமா இருக்கு. எனக்கு என்னவோ இந்தியன் 2 படத்தை சங்கர் வீட்டில் உட்காந்து அதிதி சங்கரை விட்டு டைரக்ட் பண்ண சொன்ன மாதிரி மணிரத்னம் வீட்டில் உட்காந்து சுந்தர் சியை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரோன்னு தெரியல. என்ன சுந்தர் சி கேங்ஸ்டர் படம் எல்லாம் பண்ணுவாரான்னு கேட்கிறீங்களா? சுந்தர் சிக்கு கேங்ஸ்டர் படம் சுத்தமா வராது. சோ அவர் டைரக்ட் பண்ண கேங்ஸ்டர் படம் மாதிரி தான் இருக்கு இந்த தக்லைஃப். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிருக்காரு மணிரத்னம். கமலஹாசனை வச்சு நாயகன் படம் மாதிரி பிளான் பண்ணாலும் ஓகே, ஆனா எதையும் பிளான் பண்ணி புதுசா ஃப்ரெஷ்ஷா பண்ணணும். நாயகன் படத்துல வர்ற மாதிரியே நாயகி மீட்டெடுக்கிற சீன், அங்க சரண்யா இங்க த்ரிஷா. நாயகன் படம் மாதிரியே கிளைமாக்ஸ்ல தன்னுடைய அப்பனை கொண்ட நாயகன் பழி வாங்குற வில்லன், அங்க டினு ஆனது இங்க சிம்பு, அங்க வேலு நாயக்கர் இங்க வௌவால் நாயக்கர், 2 பேரும் டான்கள். அங்க வேலு நாயக்கர் மும்பை மக்கள் கண்ணீர் வடிக்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டா, இங்க வௌவால் நாயக்கர் கன்னட மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் வௌவால் நாயக்கர்னு சொல்றேன்னா கமலஹாசனுடைய கேரக்டர் டிசைன் அப்படி. ஒரு நாளைக்கு மனைவி, இன்னொரு நாளைக்கு ஆசை நாயகின்னு வௌவால் மாதிரி இங்கேயும் மாறி மாறி பறந்துகிட்டே இருக்காரு. இப்ப நாயகன் படத்தோட ரெஃபரன்ஸ் ஆச்சா? அடுத்த செக்கச்சிவந்தமான மாதிரியே ஒரு கேங்குக்குள்ளே கருப்பாடுகள், மூத்ததை போட்டு தள்ளிட்டு அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிற ஜூனியர்கள், சீனியருடைய பதவி மேல மட்டுமல்லாம அவருடைய கள்ளக்காதலி மேலே ஆசைப்படுற ஜூனியர், அங்க 2 குரூப்பையும் போட்டு தள்ள போலீஸ் விஜய் சேதுபதி, இங்கேயும் அதே மாதிரி போலீஸ் அசோக் செல்வன். இப்ப செக்கச்சிவந்த வானம் ரெஃபரன்ஸ் ஆச்சா? அடுத்து பீமா பட ரெஃபரன்ஸ். தலைவருக்கு முக்கியமான ஆபத்து வரும்போது தளபதி ஸ்பாட்ல இல்ல, அதனால தலைவருக்கு தளபதி மேல சந்தேகம், 2 பேருக்கு கருத்து மோதல், தூண்டி விடுறதுக்கு பக்கத்துல 4 ஆட்கள், கடைசியில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிறாங்க. பீமா பட ரெஃபரன்ஸ் ஆச்சா? அடுத்து விஜயோட தலைவா ரெஃபரன்ஸ். தலைவன் தன்னுடைய மகனை வாரிசாரி வச்சதுனால கோவப்படுற சீனியர் அடிமைகள், அங்க பொண்ணு நீங்க நாசர். இதுல காமெடி என்னன்னா விஜயோட தலைவா படமே நாயகன் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததுதான். நடுவுல கமல் பனி மலையில விழுந்து திரும்பி எந்திரிச்சு வரும்போது விவேகம் படத்தோட ரெஃபரன்ஸ்ல கனவுல வந்து பயன்படுத்துற அப்பா சாமி. கடைசியில மணி இப்படி அட்லி மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இந்த சீன்களை உருவி சுந்தர் சி மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. கடைசியில சிம்பு த்ரிஷா வாக்குவாதம் பண்ற சீன், நைட்ல நடக்கிற கிளைமாக்ஸ் போயிட்டு சீன்ல வச்சுதான் இது மணிரத்னம் இயக்குற படம்னு கொஞ்சமாவது ஞாபகத்துக்கு வருது. அடுத்து ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா இந்த படத்தோட கதை திரைக்கதை மணியும் கமலும் சேர்ந்து எழுதுனாங்களாம். ஒருவேளை நாயகன் படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படியே பார்த்து எழுதிட்டாங்களான்னு தெரியல. ஒரு ஸ்கிரிப்டுக்கே எப்படின்னா கமல் இதே மாதிரி 300 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க. கடவுளே, இந்த லார்ட்ஸ் எல்லாம் படத்தோட ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போன மாதிரி இதுகளும் தொலைஞ்சு போக கூடாதான்னு இனிமே தமிழ் மக்கள் கடவுளை வேண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த படம் இந்த படம் ஏகப்பட்ட தமிழ் பட ஐடியாக்களை கைப்பிடிச்சு இந்த 2 பேரும் உட்கார்ந்து எழுதியிருக்காங்கன்னு தோணுது. எப்பவுமே வித்தியாசமா புதுமையா படம் பண்ற கமல் படங்கள்ல இப்படி அநியாயமா இவ்வளவு பழைய தமிழ் படங்களோட ரெஃபரன்ஸான பார்க்க ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஐயா மணி, கமல், நீங்க 2 பேருமே ஜீனியஸ் தான். எப்பவுமே வெளிநாட்டு படங்களை காப்பிடிச்சு தான் தமிழ் எடுப்பீங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெளிநாட்டு படத்தை காப்பிடிச்சு இங்க டவுன்லோட் பண்ணிருக்க கூடாதா? அதை விட்டுட்டு கெட்டப்ப மாத்தினாலும் செட்டப்ப மாத்த மாட்டேங்கிறீங்க பாடிசோடாங்கிற மாதிரி பழக்க தோஷத்துல அட்லி மாதிரி தமிழ் படங்களே காப்பிடிச்சு பேஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே நம்ம மணி பொன்னியின் செல்வன் படத்தை தான் ஒரிஜினல் நாவல் உள்ள கிளைமாக்ஸ் மாத்தி ஆண்டவன் கழுத்துல இருக்கிற பூமாலைய குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஆக்கிட்டாருன்னா இப்ப ஆண்டவரே கசங்கி பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்காரு. PS2 பார்த்தப்பவே ஆண்டவர் உஷாரா இருக்கணும், மாட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க நடக்கும். நம்ம பாரம்பரிய சொத்துக்களை, நம்ம தமிழ் இலக்கிய நாவல்களை இவங்க படமா எடுப்பாங்களா? ஆனா இஷ்டத்துக்கு கிளைமாக்ஸ் மாத்துவாங்களா? நம்ம ஆட்கள் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மள இழிச்சவங்க. இதே மணி கேரளால போய் MT வாசுதேவ நாயருடைய ஒரு நாவலையோ தகழி சிவசங்கர பிள்ளையோடைய ஏதாவது ஒரு நாவலை படமா எடுக்கிறேன்னு இஷ்டத்துக்கு கதையை கிளைமாக்ஸையும் மாத்தினா தேட்டர்கள் ஒத்துக்கிடுவாங்களா? உடலிலே அடிச்சு துரத்துவாங்க. இப்ப சொந்த காசுலயே சூரியன் வச்சிருக்காங்க இந்த 2 ஜீனியஸ்களும். சரி, ஆனா கமல் எஸ்கேப் இப்ப தன்னுடைய சொந்த கட்சியை ஊத்தி MP ஆயிட்டாரு. அங்க லோக்சபால இவர் போய் பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கே அங்க உள்ள MPக்களுக்கு கிறுக்கு பிடிச்சிடும். படத்தோட இன்னொரு
இன்னொரு ப்ரொடியூசர் உதயனா. அவருடைய டாஸ்க்கும் ஓவர். அவருடைய பிளாக் மணியை ஒயிட்டா மாத்தி அதை நாசமாக்கியாச்சு. இனிமே இடி ரைடு அது இதுன்னு வந்தா இத்தனை படங்கள் நஷ்டம்னு கணக்கு காமிச்சு தப்பிச்சுக்கலாம். ஆனா மணி நிலைமை அப்படியா? அடுத்த மணிரத்னத்துக்கு படம் வருமா? உனக்கு சொந்த படத்தையே ஒழுங்கா எடுக்க தெரியல, இதுல எங்க கம்பெனியை வேற நீ நாசமாக்க போறியான்னு யாராவது படம் உனக்கு கொடுப்பாங்களா? சரி மேட்ரு போங்க. இந்த படத்தின் மூலமா சங்கருக்கு அப்புறம் ஆண்டவர் வெற்றி செஞ்ச மணிரத்னம் பண்ண இன்னும் மணியான 5 சாதனைகள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த படத்துக்கு சங்கர் டைரக்ட் பண்ணி இந்தியன் 2 எவ்வளவோ பரவாயில்ல நினைக்க வச்சிட்டாரு. இதனால லைக்கா திருப்பி சங்கரை கூப்பிட்டு, யோ உன்னோட இந்தியன் 2 படத்தோட கேவலமா இருக்கே இந்த தக்கலைப்புன்னு அவருக்கு திருப்பி இந்தியன் 3 சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 2.0 இந்தியன் 2 மாதிரி வரிசை ஃபிளாப் படமா கொடுத்த கேம் க்ளோசர் சங்கர் குஷிப்படுத்திருக்காரு நம்ம மணி. 3, இவரை நம்பி செக்கச்சு வந்த படம் PS1 PS2 எடுத்த லைக்காவை குஷிப்படுத்திருக்காரு. 4, கதை எழுத ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்கு ரஜினியை ஹீரோவா புக் பண்ண நினைச்ச மணி கடைசியில கதை வளர்ந்த உடனே இந்த ஸ்ட்ராங்கான கதைகள்லாம் ரஜினி செயல்பட்டு வர மாட்டாருன்னு இவரால் புறக்கணிக்கப்பட்ட ரஜினியை இப்ப குஷிப்படுத்தினது. கடைசி அந்த படத்துல இருந்து ஆரம்பத்துல பிச்சுக்கிட்டு ஓடி மனைவிக்கு மாசம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு அரண்டடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற ரவி மோகனையும் கால் ஷீட் பிரச்சனை காரணமா இந்த படத்துக்கு பதிலாக லக்கி பாஸ்கர் படத்தை சூஸ் பண்ண துல்கர் சல்மானையும் அப்பாடா நிம்மதியின் பெருமூச்சு விட வச்சது மட்டும் இல்லாம எல்லாரும் ஒதுக்குன சிம்புவை மறுபடியும் அதல பாதாளத்துல தள்ளினது எல்லாமே நம்ம மணி பண்ண மணியான 5 சாதனைகள். இதுக்கு மேல இந்த படத்துல இவருடைய ஒர்க்கு பத்தி சிலாகிச்சு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரவி கே சந்திரனுடைய கேமரா ஒர்க்கு அட்டகாசமா இருக்கு. ஆரம்பத்துல பிளாக் அண்ட் ஒயிட் கட்சிகளா வர மேன்ஷன், டெல்லி தெருக்கள், செங்கோட்டை, ஜெய்சல்மார், நேபாள் ஹில்ஸான்னு ஆரம்பிச்சு திருச்செந்தூர் வரைக்கும் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காரு. சுகர் பேபி சாங், ஜிகுச்சா கல்யாணப்பட்டு, ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் சீன்ல படம் பிடிச்ச விதம் அருமையா இருந்தது. லைட்டிங் செட்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி மேன்ஷன், கமல் வீடு, ரயில்வே ஸ்டேஷன் செட்டிங்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைனிங் ஒர்க்கு நல்லா சூப்பரா இருந்தது. ஹிமாலயாஸ் பனி செயல்வி காட்சி சூப்பரா இருந்தது. ஆனா அந்த படத்துக்கு தேவையில்லாத ஆணி சிஜி ஒர்க்குல கமல் நாசர் டிஹெச் தொழில்நுட்பத்துல காமிச்ச விதம் அவ்வளவு அருமையா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இந்த ஒரு சீனை தான் அந்த படத்துல உருப்படியா பண்ணிருக்காங்க. வழக்கம் போல நம்ம இசை புயல் பாடல் பிஜிஎம் ஸ்கோரிங் எல்லாத்துலயுமே அருமையா பிரசன்டேஷன் பண்ணிருக்காரு. ஆனா ரொம்ப எதிர்பார்த்த முத்தமாடி பட்டதான் மொத்தமா முழுங்கிட்டாங்க. மற்ற சேசிங் சீன், முக்கியமான சீன்கள், ஃபைட் சீன்கள்ல பெரிய பாய் அட்டகாசமா படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. நம்ம பெரிய பாய் ரவி கே சந்திரன் இல்லைன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு தேட்டருக்குள்ள நுழையிறதே கஷ்டமா இருக்கும். கமல் ஜோஜு ஜார்ஜுக்கான, கமல் சிம்புக்கான ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரியலி சூப்பர். எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் மட்டும் படத்துல எடுக்கிற தேவையில்லாத நிறைய ஆணிகளை ஃபுல்லா பிடிக்கி எடிட் பண்ணிட்டா இடையில லாகிங் பில்லிங் வந்திருக்காது. படத்தை ஒரு 3/4 மணி நேரத்துல முடிச்சு எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கலாம். இந்த எடிட்டர் தான் மணிரத்னம் கமலுக்கு அப்புறம் நம்மளை ரொம்ப ஏமாத்திருக்காரு இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ல. இவர் மட்டும் கையில கிடைக்கட்டும். பொதுவாக மணிரத்னம் படங்களுடைய மேக்கிங் ஸ்டைல் நல்லா அற்புதமா அப்டேட்டா இருந்தாலும் எப்பவுமே ட்விஸ்டுகள் சீட்டு நுனியில உட்கார வைக்கிற த்ரில்லிங் சீன்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் மணிரத்னம். அதை ஒன்ன வச்சுதான் இந்த மணிரத்னம் படம் மறுபடியும் கண்டுபிடிச்சேன். மீதி இடங்களை ஃபுல்லா வழக்கமான விக்ரம் சூர்யா நடிக்கிற கேங்ஸ்டர் ஆக்ஷன் தமிழ் சினிமால கமல் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். புதுசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துல கமலை பார்த்தா டான் ஃபீலிங், தாதாக்களுடைய மன்னன் ஃபீலிங்லாம் வரவே இல்லை. காதல் மன்னன் ஃபீலிங் தான் வருது. என்ன படம் ஃபுல்லா காதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு கமல். இடைவெளிக்கு அப்புறம் தான் 2-3 சீன்ல சண்டை போடுறாரு. படத்துல ட்விஸ்டுகள் ஒண்ணுமே இல்லாம ட்ரையா போறதுனால என்னவோ பாதிக்கப்பட்ட கமல் ஜெயிக்கணுமே, அபிராமிக்கு சரியாகணுமே, சிம்பு திருந்தணுமே, அவர் தங்கச்சி கூட சேரணுமேனு ஒரு எமோஷனல் ஃபீலிங் சுத்தமா வர மாட்டேங்குது இந்த படத்துல. படத்தை எப்படா முடிப்பீங்கிற ஃபீலிங் தான் அதிகமா வருது. நாயகன் படத்துலயாவது சக்திவேல் நாயக்கர் கமல் மும்பை வாசிகளுக்கு நல்லது பண்ணுவாரு, மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்கும், மக்கள் அவருக்காக உயிரை கொடுக்க தயாரா இருப்பாங்க, ஜெயிலுக்கு போக தயாரா இருப்பாங்க. அவர் கூட ஜனகராஜ், டெல்லி கணேஷ் மாதிரி உண்மையான ஆட்கள் இருப்பாங்க. பிளஸ் போனஸா இளையராஜோட பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அப்படி இப்படின்னு நாயகன் படம் அந்த காலத்திலே இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல அருமையான ஒரு கல்ட் கிளாசிக் படமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த வவ்வால் நாயக்கர், திரிஷா அபிராமின்னு அங்கே இங்கேயும் பறந்து வேல் நாயக்கரோட பேரே டேமேஜ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட வேல் நாயக்கரோட ஸ்பூஃப் காமெடி வெர்ஷன் தான் இந்த வவ்வால் நாயக்கர் நினைக்கிறேன். இதுல கமல் எப்படி இந்த கேரக்டரை செலக்ட் பண்ணி நடிச்சாருன்னு தெரியல.
கமல் 2015 வரைக்கும் பாபநாசம் மாதிரி நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. படத்துக்கு படம் வெரைட்டியான கதாபாத்திரங்கள், வெரைட்டியான ஜேர்னல் படங்கள்ல அருமையான ஒரு கல்ட் கிளாசிக்கல் நடிகராக இருந்தார். ஒருவேளை கமலுடைய நாயகன், குணா, மகாநதி, ஹேராம், அன்பேசுவம் மாதிரி டாப் கிளாஸ் படங்களை நம்ம தமிழ் மக்கள் ஏத்துக்காதனாலதான் கோவணம் கட்டுறவங்க ஊர்ல பேண்ட் போட்டவங்க பைத்தியக்காரங்கிற மாதிரி மேல சொன்ன கல்ட் கிளாசிக் படங்கள்ல இருந்து விலகி தமிழ் மக்கள் மேல உள்ள கோபத்துல இவங்கள குப்பை படங்கள் பார்க்கதான் லாக்கின்னு விஜய், அஜித், ரஜினி மாதிரி இனிமே குப்பை மசாலா படங்களா பண்ணணும்னு முடிவிட்டாரான்னு தெரியல. சோ கமல் இந்த மாதிரி ஒரு பலவீனமான படங்கள் பண்றதுக்கு தமிழ் ரசிகர் நம்மளும் ஒரு காரணங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி படத்துல கமல் கேரக்டர் மட்டும் இல்ல, நிறைய கதாபாத்திரங்களுடைய கேரக்டர் ஸ்கெட்சிங் ரொம்ப வீக்கா இருக்கு. தன்னுடைய மகளை ஏமாத்தினவனை கொண்டுட்டு தனக்கு போல ஜெயிலுக்கு போற, தன்னுடைய சொந்த தம்பிக்கு எதிராக துரோகம் பண்ண, தன்னுடைய சொந்த தம்பியை கொல்ல நாசருக்கு எப்படி மனசு வந்தது? அங்கேயே நாசருடைய கேரக்டர் டோட்டலா காலியாயிருது. அடுத்து தனக்கு சோறு போட்ட அப்பாவுடைய ஆசை நாயகி மேல ஆசைப்படுற சிம்பு கதாபாத்திரமும் அப்படியே அந்த இடத்துல டோட்டலா காலி ஆயிடுச்சு. த்ரிஷாவுடைய கேரக்டர் ஸ்கெட்சிங் ரொம்ப புதிராவே இருக்கு. அவங்க யாரு, எதுக்கு காயல் பட்டணத்துல வந்தாங்க, கமல் போலீஸ் சரண்டர் ஆகும் போது அவங்க போலீஸால கவரேட் ஆசரான ஏகப்பட்ட குழப்பங்கள். ஒரு கேங் தாதாவுக்கு கீழே இருக்கிறவங்க எப்பவுமே எல்லா படங்களையும் வர மாதிரி தலைவனை போட்டு தள்ளிட்டு மேல வர ஆசைப்படுவாங்களா? அதுக்கு அவங்க பேசாம தனித்தனியா ஒரு கேங் ஆரம்பிச்சு தலைவனா இருக்கலாமே. அதே மாதிரி கமல் சந்திரான்னு நினைச்சு த்ரிஷாவை தேடி போய் அந்த வயசுலயே ஒரு த்ரிஷா மேல காதல் வயப்படுறலாம். மணிரத்னம் படங்களுக்கே உள்ள ஒரு இல்லீகல் லவ் சாபக்கேடு. அந்த மாதிரி சமீபத்துல வர கள்ளக்காதல் விவகாரத்தை ப்ரொமோட் பண்றது இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. படத்துல தாதா கேங்குன்னு கையில எல்லாரும் துப்பாக்கியோட கார்ல சுற்றிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன தொழில் பண்றாங்க? ஆள் கடத்தல் பண்றாங்களா, ஆயுத கடத்தல் பண்றாங்களா, போதை மருந்து சப்ளை பண்றாங்களான்னு ஒரு டீட்டெயில் இந்த படத்துல இல்ல. ஒருவேளை நம்ம டிக்கெட் காசை பிடிக்கதே இவங்க கேங் நடத்துறாங்கன்னு கமலும் மணிரத்னமும் சொல்லாம சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முந்தி பழைய தமிழ் படங்கள்ல ஹீரோ அல்லது ஏதாவது முக்கியமான கதாபாத்திரம் மிலிட்ரிக்காரங்கன்னா படம் ஃபுல்லா மிலிட்ரி ட்ரெஸ்ஸோடய வருவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கமல் கராத்தே கத்துக்கிட்டாருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருச்செந்தூர் கடல் வரைக்கும் கராத்தே காஸ்டியூமோட அலையிறது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்கள். ஹீரோ நெஞ்சில சுடப்பட்டு மலையில இருந்து கீழே விழுந்தும் திருப்பி உயிரோடு எழுந்து வர்ற சீன் எல்லாம் பார்க்கும்போது விவேகம் படம்லாம் ஞாபகத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. நாயகன் போலீஸ் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போவார்னு பார்த்தா த்ரிஷா வீட்டுல போய் ஜல்சா பண்ணிட்டு இருக்காரு. இது எந்த ஊர்ல நடக்கும் தெரியல. அதே மாதிரி அந்த ஊர்ல முக்கியமான தாதாக்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் என்ன லாஜிக்னு தெரியல. கமல் மணி காம்பவுண்ட் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனா நாயகன் மாதிரி தமிழ் சினிமாவே புரட்டி போற படமா இருக்குன்னு பார்த்தா இது தமிழ் சினிமாவே கரப்பாம்பூச்சி மாதிரி குப்பரை கவுத்தி போட்ட படமா இருக்கு. சில இடங்கள்ல லாகிங் ஃபீலிங் வருது. ஏகப்பட்ட பழைய படங்களுடைய சீன்கள் ஞாபகத்துக்கு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பீமா பிளஸ் நாயகன் பிளஸ் தலைவா பிளஸ் செக்கச்சிவந்த வானம் படங்களுடைய மிக்சிங் தான் இந்த தக் லைஃப். கமல் பிளஸ் சிம்பு காம்போ சவுண்டான டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அந்த படத்தை காப்பாத்துது. ஆரம்பத்தில் பக்குவமானவர் அறிமுகப்படுத்தப்பட்ட சிம்பு கொஞ்சம் கூட சுய புத்தி இல்லாம நாசர் ஜோஜு சார்ஜ் பேச்சு கேட்டு நடக்கிறதெல்லாம் சுத்தமா ஒரு கட்டாவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்துல விண்வெளி நாயகான்னு கமலை புகழ்ந்து ஒரு பாட்டு வருது. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை கமல் இந்த படத்துல 2 ஃபைட்ல ஜஸ்ட் மிஸ் ஆகி விண்வெளியை தாண்டி சொர்க்கத்துக்கு போய் எம்மனை பார்த்து ஹாய் சொல்லிட்டு வர்றதுனாலயா தெரியல. கமல் பப்ளிக்கா சிம்புவை வாரிசாக்கும் போது நாசர் அப்படியே அதே மாதிரி பப்ளிக்கா கமலை தட்டி கேட்டு தனக்குள்ள அதிகார உரிமையை கேட்டு வாங்கியிருந்தா படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சு நமக்கு சுதந்திர உரிமை கிடைச்சு சிட்டா வீட்டுக்கு பறந்து போயிருக்கலாம். நம்ம இல்ல சிம்புவாவது நம்ம மேல கருணை காமிச்சு படம் ஆரம்பிச்சு 50வது நிமிஷத்துல கமல்கிட்ட டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருந்தா படம் இடைவெளிக்கு முன்னாடியாவது முடிஞ்சு நம்மளும் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு ஓடி இருக்கலாம். கடைசியில சிம்புவும் பாவம் தன்னுடைய அப்பாவை உண்மையா கொண்டவர் யாரும் தெரியாம தங்கச்சியோட சேரவும் முடியாம செத்து போயிட்டாரு. கடைசியில இந்த 2 ஜீனியஸ்கள் இப்படி படம் எடுக்கிறதுக்கு போல இந்த 2 பருத்தி மூடைகளும் பேசாம கிடவுல இருந்திருக்கலாம்னு தோணுது. படத்தோட மாரல் வெளியே நார்மல் கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் பிளஸ் கள்ளக்காதல ப்ரமோட் பண்ற ஸ்டோரி கேவலமா இருக்கு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் ரொம்ப பழசா பலவீனமா இருக்கிறதுனாலையும் படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். இதுவே ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் நான். படத்துல வயலன்ஸ் சீன் அதிகமா இருந்தாலும் ரத்தம் தெரிக்கிற மாதிரி கொடூரமாலாம் இல்லை. ஆனா படம் தான் ஃபுல்லா கொடூரமா இருக்கு. தமிழ் படத்துல எப்பவுமே வர ஒரு லிப்லாக் சீன் இந்த படத்துல கண்டிப்பா உண்டு. முந்தி பழைய தமிழ் படங்கள்ல கையில மைக் இல்லாத மோகனை
எப்படி நினைச்சு பார்க்க முடியாதோ, பிரேம்ஜி இல்லாத வெங்கட் பிரபு படத்தை எப்படி நினைச்சு பார்க்க முடியாதோ, லிப்லாக் இல்லாத கமல் படங்களை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. மியூசிக், கேமரா, ஸ்டண்ட், காஸ்டிங் அடிப்படையில் அருமையான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் தக்கலை படம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா நாயகன் படம், கமல் மணி காம்போ படம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு போகாதீங்க, ரொம்ப ஏமாந்துருவீங்க. மொத்தத்துல தக்கலை வேஸ்ட் லைஃப்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சொல்லலாம்.